நெல்லை மாவட்டத்தில் காலை முதலே மழை பெய்து வரும் நிலையில் மழைநீரில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, எந்தெந்த பகுதிகளில் குறிப்பா கனமழை பெய்து வருகிறது, மழை எப்போது வரைக்கும் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை 11 மணி வரை கனமழை பெய்தது. இதன் காரணமாக பல இடங்களில் தாழ்வான பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ஆற்றினுடைய நீர்வரத்தும் 2100 கனஅடி என்ற நிலையில இருந்து 5000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 1 அடியும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 2.5 அடியும் உயர்ந்திருக்கிறது. நேற்று இரவில் மழை இல்லாத நிலையில காலை முதல் மீண்டுமாக மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி நகர்ப்பகுதிகள் மட்டுமல்லாது நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உட்பகுதியிலும் மழை தொடர்ந்து நீடிக்கக்கூடிய தற்போதைய நிலையில மாநகர பகுதிகளில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கேடிசி நகர், பாளையங்கோட்டை, என்ஜிஓ காலனி, திருநெல்வேலி சந்திப்பு, தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழை பெய்ததன் காரணமாக இன்று ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. கனமழை பெய்தால் மட்டுமே, மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தால் மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில பள்ளிகளுக்கு மாணவிகள் நனைந்தபடியே செல்லும் நிலை காணப்பட்டது. இந்த நிலையில தற்போது மழையினுடைய அளவு அப்படிங்கிறது, அதாவது விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளிக்கும் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. லாவணியா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி. மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62ஆக அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது தற்போது 60ஆக உள்ளது. இதனை அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 62ஆக அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. மேலும் மனிதர்களின் உத்தேச ஆயுட்காலம் அதிகரிப்பு, அனுபவம் வாய்ந்தவர்களுக்கான தேவை, ஓய்வூதிய தொகை குறைப்பு, நிர்வாகத்தை திறம்பட நடத்துவது உள்ளிட்ட காரணங்களால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்நிலையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த எவ்வித முடிவும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்று PIB செய்தி நிறுவனத்தின் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த எவ்வித முடிவும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்று PIB செய்தி நிறுவனத்தின் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற பொய் செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் சமூக வலைதளங்களில் அதனை பரப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவக்கோட்டையில் 150 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றவர்கள் யார் என விசாரணை நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 150 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவக்கோட்டை ராம்நகர் தெல்லைநகர் 6வது வீதியில் வசிக்கும் சஞ்சீவி ஞானசேகரன் என்பவர் தேவக்கோட்டை நகரத்தார் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை வரலாற்று ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜெயராணி நானாங்குடி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர்களின் மகள் தபால் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் மூவரும் வழக்கம்போல் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து சுமார் 150 சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து தேவக்கோட்டை டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை நடத்தினர். சிவகங்கையில் இருந்து தடயவியல் நிபுணர்கள் வருகை புரிந்து தடயங்களை சேகரித்தனர். உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணியை சிகிச்சைக்காக 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு டோலி கட்டி தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ளது குருமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதி. இங்கு வசிக்கும் குருசாமியின் மனைவி சுமதி கர்ப்பமாக உள்ள நிலையில் திடீரென அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல போதிய சாலை வசதி இல்லாத நிலையில் டோலி கட்டி அவரை தூக்கிச் சென்றனர். யானை, புலி, கரடி நடமாடும் பகுதியில் கரடு முரடான பாதையில் 10 கிலோமீட்டர் பயணித்து சாலையை வந்தடைந்தனர். உரிய சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என குருமலை மலைவாழ் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் கனிம கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறி குவாரி உரிமையாளர்களுக்கு 138 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வருவாய் கோட்டத்தில் ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம் என்று 3 வட்டங்கள் உள்ளன. இந்நிலையில் அந்த பகுதிகளில் செயல்படக்கூடிய குவாரிகளில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ள தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கனிம வளத்துறை உதவி இயக்குநருக்கு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஆய்வில் அரசு
நிலத்தில் செயல்படக்கூடிய 17 குவாரிகள், தனியார் நிலங்களில் செயல்படக்கூடிய 22 குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட கூடுதலாக கற்கள் மற்றும் கிராவல் மண் வெட்டி எடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் முறைகேடாக வெட்டி எடுக்கப்பட்ட 92 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கனிமத்திற்கான தொகை, அதற்கான சீனியரேஜ் கட்டணம் 15 கோடியே 11 லட்சம் ரூபாய் மற்றும் அபராத தொகை 30 கோடியே 23 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 138 கோடியே 40 லட்சம் ரூபாயை 58 குவாரி உரிமையாளர்கள் செலுத்த வேண்டும் என்று பெரியகுளம் சார் ஆட்சியர் ரஜத் பீடன் உத்தரவிட்டுள்ளார்.